பையன் இருக்கானா? ம், கண்ணை மூடுங்க, அமைதியாக உட்காருங்க. ஒரு பிள்ளையினுடைய கிரகத்தால் நிறைய சொத்துக்கள் பறிபோயிருக்கும், நிறைய கடன்களை பட்டிருப்ப, உன் தொழில் இப்போ சட்டப்படி லாக்கில் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகளால் இப்போ பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருப்பப்பா. இதிலிருந்து விடுதலையாக்கி இழந்து போன பல லட்சங்களை மீட்டி தந்தால் போதும்லா, கால் வந்துட்டு வரலாம். இந்தா எல்லாம் வெட்டியாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். 3 முறை என்னையை பார்க்க வாப்பா, நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு சாமி, நான் வச்சிருக்கிற விவசாய காடும் நல்லாகணும், என் குடும்பமும் விருத்தியாகணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். என் மகனுக்கு நான் நினைக்கிற மாதிரி வேலை கிடைக்கணும்னு யாருப்பா கேட்டு வந்தா? வானே, முன்னால் நின்றுக்கானே, உனக்கும் பையன் தானே? சபாஷ், இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இடத்துக்குள்ள 4.25 ஆண்டுகளாக விவசாயத்தில் விருத்தி கிடையாது, மனவேதனைகள் உண்டு. போட்ட பணம் வராத அளவுக்கு நிறைய நஷ்டங்களும் துயரங்களும் நடக்கு. வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலையால் பாதிக்கப்பட்ட வலி வேதனைகளால் குழப்பம் இருக்கும். அதனால் இந்த நிலைகளுக்கு செய்வினை கோளாறுகள் உண்டுமான்னு கேட்டேன். கிடையாது, இது கிரகங்களால் ஆன நிலை. அதனால் இந்த நிலத்தையும் சரியாக்கி தரேன், உன்னுடைய கடத்தையும் தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. கொஞ்சம் கல்யாணம் முடிக்கணுமா? ரொம்ப வேண்டாம், வாப்பா. கார்த்திகை மாதத்துக்குள்ளே பெண் அமைஞ்சிரும், கல்யாணத்தை வெற்றியாக நடத்துவோம். ஓகே. மகனுக்கு என்ன வேலை, என்ன படிச்சிருக்கான் உன் பையன்? பாப்பா என்ன படிச்சிருக்கா? உனக்கு பையனாப்பா? என்ன படிச்சிருக்கு? கால் வந்துட்டு வாங்க. மருத்துவம் சம்மந்தமான பொருள் படிப்பு தானே? டிஃபார்ம், பிகாமா டிஃபார்ம்? டிஃபார்ம்டா, மெடிக்கல். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வேலை கிடைக்கிறது மாதிரி இருக்க, போட்டு விட்ருவோமா? பண்ணிடலாமா? கண்ணை முடிக்கா. இந்த ஆண்டில் அந்த வேலை கிடைக்கும். பக்கத்தில் வாப்பா. இதற்கிடையில் அவள் பேரில் ஒரு மெடிக்கலும் தொடங்கிடுவோம் நம்ம. என்ன சந்தோஷம்? வேறு என்ன வேணும்? யாருக்கு? கண்ணை மூடு. இனி நல்ல தூங்கி எந்திப்ப போ. கால் வந்துட்டு வாப்பா. நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை. வரலாம். உன் பிள்ளைக்கு வேலையை பற்றி கவலையா, கல்யாணத்தை பற்றி கவலையா உனக்கு? இப்போ கல்யாணத்தை பற்றி உனக்கு முடிச்சு வைக்கணுமா? இல்லை, கல்யாணம் வந்து 2 வருஷம் பண்ணிக்கிறீங்க. சரி, வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ண முடியும். இந்தா அரசு உத்தியோகம் கிடைக்கும். கல்யாணத்தை பற்றி நீ என்கிட்ட கேட்க வருவேன், அன்னைக்கு உனக்கு விளக்கம் நான் சொல்லுவேன். இந்தா வெற்றியாக நடக்கும். இந்த ஆண்டே உனக்கு அந்த இனத்தில் ஜெயிப்பேன். சந்தோஷமா இருக்கா? ஓகே. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? யாரு? பெங்களூர், பெங்களூர், பெங்களூர் வாங்க. மிச்சம்லாம் உட்காருங்க, மிச்சம்லாம் உட்காருங்கண்ணே. பெங்களூர் வாங்க. எனக்கு எந்த தொழிலும் நல்லாக மாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்து தாங்க கருப்பசாமி கேட்டு வந்தது யாரு? வாங்க.
கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது. கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். இவ்வளவு நாள் நேர காலங்கள் உங்களை போட்டு அலைச்சிருது. ஆனால் இப்போதைக்கு ஒரு ஆம்பளையாக இருந்துக்கிட்டு என் கையில் 100 ரூபா கூட வருமானம் இல்லாமல் இருக்கனே, அதை நினச்சி நான் ரொம்ப வேதனைப்படுறேன். நான் எப்பொழுது தனிக்காலில் நின்று இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்கும், எப்போது எனக்கு இந்த வருமானம் கிடைக்கும்னு உன் வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மை தானே? கால் வந்துட்டு வா. மணி எத்தனை? 4:30 5:30. இந்த ஆண்டில் உனக்கு நிறைவான ஒரு அருமையான வேலையை வாங்கித்தாரேன். உன் படிப்புக்கு தகுந்த வேலை, அதில் உனக்கு பணமும் கிடைக்கும். இந்த செப்டம்பர்லேயே நீ நிறைவேறுவ. அப்புறம் இந்த கையில் தந்துட்டேன், அந்த பணம் வந்துடும். பக்கத்தில் வந்தோன்னா சீக்கிரம் கிடைக்கும். வெற்றி உண்டு. நல்லா இருங்க செல்ல மக்களே, போயிட்டு வாங்க. பில்டிங் சம்மந்தமான தொழில் யாருப்பா? பெங்களூரில் வாயா. என்னம்மா நீ பில்டிங் சம்மந்தமான தொழிலா? பில்டிங் சம்மந்தமான தொழிலாடா தம்பி? கால் வந்துட்டு வா. கல்யாணத்தை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? வாங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளுக்குள்ள உன்னுடைய தொழிலில் ஒரு சரிவும் ஒரு மன நிறைவில்லாத நிலையும் பல கடன்களும் ஆயிடுது. இதற்கிடையில் இந்த பிள்ளையை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் உருவாகி குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய நேரம் உனக்கு வந்தாச்சுப்பா. வேற என்ன வேணும் உனக்கு? வெற்றியாக்கி தாரேன். வேற வெற்றி மாலை கொடுப்பா. வீடு கட்டி கொண்டா, நான் கொடுத்துருக்கேன். கொண்டா. தை மாதத்தில் அருமையான மனையை உருவாக்குவாய். அதற்கு பின்பு இந்த பெண்ணுக்கு திருமணத்தையும் சக்தி பூர்வமாக இனமைக்க நடத்துவாய் மகனே. கோடி பணம் உனக்கு கிடைக்கும். செல்வாக்காரு செல்லமே, இந்தா நல்லாரு, ஐஸ்வர்யமாரு. ஹரி வெற்றி மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுப்பா. இந்தா மகளே, ஆனந்தம் படுவாய், ஆனந்தம் படுவாய். திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்ததே. அடுத்து நான் ஒரு இடத்துல பணத்தை விட்டுட்டேன், எனக்கு கிடைக்குமான்னு கேட்டு வந்ததே. அப்படின்னு இருக்கா? யார்கிட்ட கொடுத்த பணம்? எவ்வளோடா கொடுத்தேன்? குறைய தானடா கொடுத்துருக்கேன். தங்க பிள்ளைலாப்பா, 1 கோடி ரூபா தானே கொடுத்துருக்கேன். என்னடா தம்பி, பழகிக்கிட்டு இருந்தவெல்லாம் என்னாச்சு? முடிஞ்சு போச்சா? அந்த கதையெல்லாம் கோச்சி தள்ளிட்டுலாம் கால் வந்துட்டு வா, அடிப்போம். அடுத்து போ. இந்த பையனுடைய உடம்புல டக்குன்னு ஒரு அதிர்ச்சி வரும், நடுக்கம் கணக்க. அந்த நடுக்கத்துக்கு காரணம் நீயா அல்லது இயற்கையா அல்லது நம்ம பழக்கமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் உள்ளத்தில். உண்மையா இல்லையா? உனக்கு என்ன பழக்கம்லாம் உண்டு? எந்த பழக்கமும் இல்லையா? அப்படியா? சோமபானங்கள் நிப்பாட்டிட்டியா? தங்கப்பைய கால் வந்துட்டு வா. இப்போ உனக்கு நிலையான ஒரு வருமானத்தையும் தரணும், கல்யாணத்துக்குரிய சூழ்நிலையை நடத்தி தரணும். வேற என்னம்மா வேணும் உனக்கு? அழுதா தீர்மாட எழுதா குறைகள். அழுதா தீர்மா எழுதா குறைகள். என்ன வியாபாரம் பண்ணணும்? காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு கண்ணமுடி. இந்தா கண்ணம்மா, கண்ணமுடி உட்காருமா கொஞ்ச நேரம். இந்தா உன்னுடைய வியாபாரம் தொழில் விருத்தியாகும், கடன்கள் தீரும், நிறைய பணங்கள் கிடைக்கும். சந்தோஷமா இருப்பா. அவள் கஷ்டத்தையும் தீர்த்தாரேன். வர ஒரு கூட்டு வா தம்பி, வா கால் வந்துட்டு வா. கோர்ட்டில் கேஸ் யாருக்கு? என்ன கேஸ்? நீதிமன்றம்.
என்ன கேஸு? லேண்டு கேஸ். 2 பேரா 3 பேரா? நீங்கள் 3 கேஸு. பக்கத்தில் வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டோம் தம்பி. பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். அப்படிதான் நினச்சதெல்லாம் தப்பாக போச்சு. இந்த பணம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கணும். யார்கிட்டடா கொடுத்த? சரி, லைசன்ஸோடு தான் செஞ்சுருக்க. என்ன கால் வந்துட்டு அப்போ சத்தம் 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 சத்தம். கண்ணமுடு, உன் கொடுத்த பணத்தில் நான் மீட்டி தரணும். இன்னொரு 3 மாதத்தில் 40 லட்ச ரூபா கிடைக்கும் உனக்கு. அப்படி வசூல் பண்ணி கொண்டு வந்து தாரேன். மெல்ல மெல்ல நீ இழந்தது பூரா வாங்கி தந்துடுறேன்டா. வேறு என்ன வேணும்? கஷ்டத்தை தரேன். வார புதன்கிழமை என்னைய வந்து பாரு. போ, கால் வந்துட்டு வாடா. சிவாய நம என்று ஒருத்தன் சிந்திக்கிறானே, யாரப்பா அது? வாடா இங்கே. நின்னுக்கா நின்றுக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிலத்தாலும் உறவாலும் பிணிகள் ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகளால் இப்பொழுது நீங்கள் வழக்கில் மாட்டிக்கிட்டீங்க. ஆனால் தேவையில்லாமல் உங்கள் மேலே ஒரு கிரிமினல் கேஸை உருவாக்கணும்னு கூட பிளான் போட்டாங்க. உண்மையா? அதை தெய்வீகத்தின் சக்தியால் நீங்கள் மாற்றி அமைச்சு இப்போ தப்பிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனாலும் நாங்கள் நிரபராதி, எங்களுக்கு இதில் தீர்ப்பு வேணும் என்பது உங்களுடைய கருத்து. அதை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வாங்க. அசத்திடுவோண்டா, தைரியமா இல்ல, வாடாங்க. என்னதான் அடி வாங்கியிருக்கீங்களோ, என்னதான் புன்னகையோ. அந்த கேஸும் அடிச்சுத்தார, அதை விற்பனையாக்கி பணமா தந்துடுறேன். யாரும் பக்கத்தில் முடியாது. போ வா, வெற்றியாக்கிட்டா. அடுத்த உத்தரவில் அது பேசுவோம். ஆமாம், வேலை சம்மந்தமாக ஒருத்தன் வந்திருக்கா, அவனு கேட்டேன். பேப்பேன்னு முடிச்சுக்கிட்டு நின்னலா நீ? வாங்க பக்கத்தில் முடிச்சலாம். வாமா பக்கத்தில். வெற்றி உண்டு, சந்தோஷமாரு. இந்த பணம் ஆனந்தமாரு. ஓடு, கால் வந்துட்டாடா தம்பி. இங்கே யாருப்பா இருக்கா? இந்த மைக்கை தூக்கி அங்கிட்டு வைங்களேன். எங்கே போயிட்டாங்க எல்லாரும்? என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண மூடு. சிவபெருமான் சேத்திரம் எവിടെ உண்டு? சிவன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? சிவன் கோயில் எங்கே இருக்கு? நீ எங்கே இருக்க? நீ இருக்க பகுதிக்கும் சிவன் கோயிலுக்கும் எவ்வளோ தூரம்? சரி, கால் வந்துட்டு வா. அதை உடனே சொன்னால் இவ்வளோ கேள்வி நான் காட்டிருப்பேனாயா? என்னத்தை சொல்ல, என்னத்தை செய்ய, யார்கிட்ட சொல்ல, எங்கே சொல்ல? உட்கார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னை ஏமாற்றி சில பணங்கள் வேஸ்ட்டாக போச்சு. அதே மாதிரி தொழிலில் கடன்களால் பட்டு மனவேதனைகளும் ஆச்சு. அதே மாதிரி ஒரு பத்திரம் சொந்தமான பிரச்சனைன்னு இப்போ நீ லாக்காக இருக்க. இதையெல்லாம் மீட்டி உன்னை தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? 2026 7வது மாதத்துக்குள்ள அத்தனை கடனும் தீரும். மகிழ்ச்சி அடைவாய். புதிய தொழிலும் இப்போதைக்கு அமையும். போயிட்டு வா. அடுத்த உத்தரவில் குழந்தைய பற்றி பேசுவோம். போயிட்டு வா. கர்பசாமிக்கு அருப்புக்கோட்டை. கால் வந்துட்டோம். இடிலாயிரு பறவை ஜோடியாய் வாழவே எண்ணிடும் போதில் மனம் என்றும் மாறுமோ. இன்னொரு தரம். அருப்புக்கோட்டையா உட்காருமா. காளியம்மன் கோயில் எங்கே இருக்குமா? அப்படியா? என்ன வேணும் உனக்கு? எங்கே பணம் கொடுத்த? அழாமல் சொல்லு. எங்கே பணம் கொடுத்த?
எதுக்காக? பிஸ்னஸ்க்காக கொடுத்து என்ன பிஸ்னஸ் அது? அவங்க அவங்க என்னோட பொறுப்பில் கொடுங்க, நான் உங்களுக்கு தரேன், லாபத்தை வீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஐயா. மாற்றி பேசி அவங்க கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க என்னைய. காலில் வந்துட்டு வாப்போ. திருப்பி எங்கள் அக்கா பொண்ணுக்கு ஒரு 380 கொடுத்தேன் ஐயா. அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் காலில் வந்துட்டு வாமா, அவன் பணத்தை வாங்கி தருவான். நீ ஏம்மா கவலைப்படுற? என்ன ஜவுளி கடையாக வருது உங்கள் ஏரியாவில்? ஜவுளி கடை ரொம்ப இருக்கா? ஜவுளி கடை ஜவுளி வியாபாரம் பார்த்தேன் ஐயா. பார்க்கையா? துணியாக தொங்குதே, அதான் பார்த்தேன். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாப்போ. ஒரு குரூப்பாக தான் வியாபாரத்துக்கு போவீங்களோ? உட்காருங்க. உன் அக்கா பிள்ளை அந்த பணத்தை 1.5 லட்சம் உனக்கு தரும், 2 தரம் 1.5 லட்சம் உனக்கு தரும், அதுக்குங்கிட்ட தராது. ஒன்று, இன்னொரு ஆள்கிட்ட நீ கொடுத்த பணத்தை முழுசாக நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன். சரிண்ணா? வேற நகை யாருக்கோ கொடுத்திய? நகை விட்டுட்டேன் ஐயா, எல்லாத்தையும் விட்டுட்டேன். எனக்கு கொடுத்தவங்க நம்பி அவங்கள்ட்ட நான் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த உன் பணத்தை பூரா நான் வாங்கி தரேன். 3 முறை என்னை நீ பார்க்க வரணும். ஜெயிச்சிருவோம் போ. எனக்கு ஆசிரியர் பணி நிரந்தரம் ஆகும் ஐயா. நான் டீச்சர் வேலை பார்க்குறேன். என்னோட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு நிரந்தரமாக்கி தரேன். 3 முறை பார்க்க வா. கண்டிப்பாக வரேன் ஐயா. வாப்பா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரியா? வாங்க நல்லாரு. உணர்ச்சி வசப்படாத மகளே. ஏம்மா அருப்புக்கோட்டை அங்கிரு. ஆவேசப்படக்கூடாது, ஆங்காரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. பொம்பளை அவசரப்பட்டானா அவள் நிம்மதியை இழந்துருவாள். உன்னை பற்றி அவள் தப்பாக வெளியே பேசிக்கிட்டு இருக்கா. போ நீ, நான் பார்த்துக்கிட்டேன். முடிவு வந்துடும். போ. கால் வந்துட்டு வாங்க. கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ? என்ன வேணும்? என்ன வேலை பார்க்குறாரு? என்ன அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டான் நம்ம? அதான் கடல் நீர் நடுவேன்னு பாடினேன். பாட்டு புரியுதா? கால் வந்துட்டு வாங்க, அடிப்போம். அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. உன் பையனை நான் பார்க்கணும். நீங்கள் 2 கண்ணை முடுங்க, நான் அவனை நான் பார்க்கேன். இப்போ ஒரு 40 நாளாக அவனுக்கு வேலையில் நிம்மதி இல்லை. அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அதனால் ஒவ்வொரு கம்பெனியாக ஆன்லைனில் தேடுதான். அவனுக்கு நிலையான ஒரு கம்பெனியை கொடுத்து உட்கார வச்சா போதுமா? கால் வந்துட்டு வாங்க. வாப்பா. ஆடி 30க்குள்ளே அவனை நிலையான வேலையை உருவாக்கி தரேன். இன்னும் 3 ஆண்டுகளுக்கு அவன் அங்கு பணி செய்வான். சிறந்த செல்வத்தோடு வருவான். உன் கடன்கள் எல்லாம் தீரும். கண்ணியங்கள் பெருகும். இங்கே இருக்க தொழிலை ஓங்கித்தாரேன். நல்லா இருங்க. உங்கள் எல்லையில் நான் கருப்புசாமி இருக்கேன் தெரியுங்களா? நல்லா இருக்கு. அருப்புக்கோட்டையா? பொய் சொல்கிறேன். கோயிலாங்குளமா? கோயிலான்குளமா? அருப்புக்கோட்டைக்கு முன்னாலேயா? இந்தாங்க. அருப்புக்கோட்டைக்கு முன்னால் வருது. கால் வந்துட்டு வா. உட்காரலாம். அப்பா, என்ன வேணும்னு நீ கேட்டுக்கலாம்ப்பா. ஒரு வாரம் கேட்கலாம். என்ன வேணும்? யாருக்கு சுகம் வேணும்? பின்ன கல்யாணம் யாருக்கு வேணும்? வீட்டம்மா சுகமாக இருக்குல்ல, சோமனாம இருக்காளா? என்னையா முரண்பாடாக பேசுத? வீட்டில் யாரும் சுகம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லுத, கல்யாணம் வேணும்னு சொல்லுது. என்ன வேணும்? என்ன செய்யுது? அப்படியா? வரட்டு இருமல் ஒரு நோய் கிடையாதுடா தம்பி. டாக்டர்கிட்ட செக் பண்ணியா? என்ன சொன்னாங்க அவங்க? அதையா நீ நோயின்னு நினச்ச? சைக்காலஜியாக பாதிக்கப்பட்டிருக்கியா?
பின்னையாத பெருசாக நினச்சேன். கால் வந்துட்டு வா. கண்ணாடியை கலந்து பாக்கெட்டில் வை. மன அமைதியோடு என் முன்னால் நிதானமாக உட்காரு. எல்லாத்தையும் மறந்துடு. என்னையை மட்டும் நினச்சிக்கா. நீ கடந்த காலத்தின் நட்பால் பாதிக்கப்பட்டவன். நீ உண்மையா? நிறைய பணமும் நிறைய நிம்மதியும் நீ இழந்து விட்டாய். கண்ண முடிக்கா. வீட்டுக்கு தெரியாமலே நிறைய பணங்கள் உன்னை விட்டு போயிருக்கு. உண்மை இல்லையாடா தம்பி? இதனால் பெற்றோர்களுக்கு உன் பக்கத்தில் வெறுப்பு வேதனைகள் வெளிக்காட்டாமல் உன்னைய வச்சுருக்காங்க. இன்னொரு தரம் கண்ண மூடு. இப்போ நிலையான வருமானம் இருக்குது அப்படின்னு வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ நினைக்கிற வருமானம் இன்னும் முழுசாக வரல. அதனால் எதை நம்பி நான் வாழ்க்கையை தொடங்குறது? குருட்டாம்போக்கில் எதுவும் கல்யாணம் நடந்தால் தான் உண்டு. வேறு வழி இல்லையே கருப்பசாமி என்னை தேடி வந்திருக்கேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமியை நினச்சா எல்லாம் நடக்கும் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டான். வா. வரக்கூடிய கார்த்திகை மாதத்துக்குள்ளே கை நிறைந்த சம்பளமும் தருவேன், மணப்பெண்ணையும் தாரேன். திருமணம் முடித்து ஆனந்தமாக இருப்பாய். என் பேர் விளங்க வாழ்வாய் மகனே, வாழ்க. எல்லாரும் சூப்பராக போய் ஒரு டீயை குடிங்க. நானும் குடிக்க வேண்டும்.